கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசுவாராக. இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே புனித வெள்ளியில ஆண்டவர் பேசும்படி ஏவிதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல எல்லாரும் இந்த வெள்ளிக்கிழமையில எல்லாரும் இந்த 7 வார்த்தைகளை குறித்து பேசுவார்கள். 7 வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்ல விஷயம். ஆண்டவரிடத்துல நான் கேட்கும்போது, ஆண்டவரே இன்னைக்கு இந்த 7 வார்த்தையில ஒரு வார்த்தைகள் நான் பேசிட்டோமான்னு ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவர் வேண்டாம் என்று வேற ஒன்று பேசும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சித்தம் எதுவோ அது வெளிப்படட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம வார்த்தை கடந்து போவோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் உங்களோட கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தைகள் வெளிப்படட்டும். நம்ம படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. தலைகளை சாய்த்து நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த மத்திய வேளையில ஆவியானவர் உம்மோடு ஆண்டவரே நாங்கள் பேச உதவி செய்துக்காய் சோத்திரம். வார்த்தைகள் வெளிப்படுறதுக்காய் சோத்திரம். அப்பா உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இந்த அடையாள மரத்தை நீங்க வெளிப்படுங்க ஆண்டவர். சத்திய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தை அநேக இருதயத்துல கிரியை செய்ய, அநேகர் மனம் திரும்ப, அநேகர் உம்மை பற்றி கொள்ள தேவனா கர்த்தர் ஆண்டவர் இந்த நாள்ல எங்களுக்காக நீ சிலுவையில பாடுகளை பட்டு இந்த நாள்ல தேவனா கர்த்தர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அது எதற்காக கொடுத்தீர் என்று என் தேவனா கர்த்தர் வெளிப்பட உதவி செய்வீராக. ஒரு வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவர். அடையாள மறுத்து நீங்க பேசுங்க. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே கடிந்து வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். வார்த்தை ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. ஆண்டவர் இன்னைக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை தியானிக்கும் போது ஆவியானவர் இதை பேசும்படி ஏவியதுனால நான் உங்களோட பேச ஆண்டவர் கிருபை செய்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. இந்த நாள்ல அநேகர் மன கஷ்டத்தோடு மனபாரத்தோடு இருப்பாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாரே, அப்படி அவர் பாடுகளை அனுபவித்தாரே என்று அநேகர் இந்த நாள் முழுவதும் ஆலயம் முழுவதும் அதை குறித்து அநேகர் பேசுவார்கள். அதனால அநேகர் இந்த நாள்ல உபவாசம் இருப்பாங்க. சில ஆலயத்துல துக்க கஞ்சி கொடுப்பாங்க. அநேகர் அப்படி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இந்த நாள் நமக்காக ஏன் கொடுத்தார் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். எதை நம்ம கடைபிடிக்கணும், எதை நம்ம செய்யணும் என்று ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆவியானவர் பேசுவாராக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல சொல்லப்படுகிறது. நம்ம படிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சிலுவைக்கு முன்பாக அன்று ராத்திரி ஆண்டவர் சீஷர்களை கூப்பிட்டு இந்த பந்தியை ஆயத்தப்படுத்த சொல்றார். நமக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். மேல் வீட்டுல ஒரு இடத்துல போயிட்டு அதை ஆயத்தப்படுத்துவாங்க. அந்த ஆயத்தப்படுத்தின நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களும் வர வைத்து 12 சீஷர்கள்கிட்டயும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். 27வது வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். 28வது வசனம். இது பாவ மன்னிப்புக்கு என்றுபடி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியதாக என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையை குறித்து. இந்த நாள்ல முக்கியமான ஒரு வசனம் இது. ஏன் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம கொடுக்கிற ஒரு கட்டளை எதை நினைவு கூறும்படி செய்கிறார்னா, இதை குறித்து நினைவு கூறும்படி மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் கேட்டீங்கன்னா, இது சிலுவைக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் திருப்பி நான் உங்களுக்கு படிக்கிறேன். அவர்கள் போஜனம்
போஜனம் பண்ணுவதில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு என்றபடி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அதாவது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. நமக்கு புதிய உடன்படிக்கை இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுக்கிறது. அவர் மாம்சமும் அவருடைய ரத்தமும் நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் இதோடு தான் முடிச்சிருப்பார். அல்லேலூயா. எல்லாத்துலயும் மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இது சாட்டான் இவ்வளவுதான் கொடுத்திருக்கோம். இதை விரிவாக அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுறார். அல்லேலூயா. இதை குறித்து அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுறார். ஏதாவது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலராகிய கொரிந்தியர் புஸ்தகத்துல நமக்காக எழுதப்படுகிறார். இதை ஏன் ஆண்டவர் இதை ஏவினார்னா, இந்த பண்டிகைக்கு முக்கியமான ஒரு வசனம் முக்கியமா இருக்கிறதுனால ஆண்டவர் இது ஏவப்பட்டிருக்கிறார். நாம நினைக்கிறோம் ஆண்டவர் மரித்தார் என்று நம்ம துக்கம் கொண்டாடுகிறோம், இந்த நாள்ல கஷ்டப்படுகிறோம். அது என்ன கேட்டீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஜீவிக்கிறார். இன்னும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவனா இருக்கிறார். நம்ம சத்தத்துக்கு செவி சாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அதனால இந்த நாளிலே நம்ம மன கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மரித்திட்டார் அப்படின்னு மன கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மன கஷ்டம் ஏன் படணும்? தேவன் சிலுவையில பாடுபட்டார். அது எதற்காக பாடுபட்டார்? ஏன் மாம்சத்தை பிக்க கொடுத்தார்? ஏன் ரத்தம் சிந்தினார்? இதை குறித்து நாம தியானிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஏன் என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இது அநேகர் தெரிந்து கொள்ளாத இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் திருவிருந்து எடுக்கிறோம். ஏன் திருவிருந்து எடுக்கணும்? நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு நம்ம திருவிருந்து எடுக்கலாம் என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அதாவது நம்ம ஞானஸ்தானம் தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்த உடனே இந்த திருவிருந்து கொடுக்கப்படும். இந்த திருவிருந்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே இது மாதம் மாதம் நமக்கு ஆலயத்துல கொடுக்கப்படும். இந்த ஆலயத்துல மாதம் மாதம் நமக்கு கொடுக்கப்படுறதுனால நாம என்ன பண்றோம்னா இந்த திருவிருந்தை எடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், திருவிருந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால கொடுக்கறாங்க. அதை ஏன் கொடுக்கறாங்க அது தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம எப்படி புசிக்கணும்? ஏசப்பா அந்த ரத்தத்தையும் மாம்சத்தை நம்ம ஏன் புசிக்கிறோம்? ஒரு நாள்லாம் நிதானித்து அறிந்திருக்கிறோமா? அதை நிதானித்து நம்ம அறிந்து கொள்ளணும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மோட இந்த நாள்ல இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் படிக்கிறேன் பாருங்க. அதாவது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து 31வது வசனம். இதை எப்பவுமே நம்ம மாதத்துல ஒரு நாள், அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை, சில பேர் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை, 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை கூட திருவிருந்து கொடுக்கும் போது மட்டும் அந்த வசனத்தை படிப்பார்கள். அல்லேலூயா. அதுக்கான வசனமா இருக்கிறது. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் என்று கர்த்தர் பிரயாசப்படுகிறார். நான் முதல்ல உங்களுக்கு படிக்கிறேன். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்க வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரத்தில் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி இந்த பூமியில நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் மாம்சத்தை பிக்க கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி அநேக பாடுகள், இல்லையா? ரத்தம் சிந்தினார்னா அவர் கையை அறுத்துக்கணும், காலை அறுத்துக்கணும், ரத்தத்தெல்லாம் கீழே ஊத்தி அப்படி நம்மளுக்கு ரத்தம் சிந்தல. பாடுகள் அனுபவித்து, அவர் சாட்டிகளால் அடிக்கப்பட்டு, முள்ளுகளால் குத்தப்பட்டு, அவரை சிலுவை சுமக்க வைத்து வேதனையை கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்துக்கிறார். அந்த ரத்தம்
நமக்காக நம்ம பாவங்களை மன்னிக்கும்படி ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் மாம்சம், அதாவது அவர் தழும்புகளால நம்ம குணமானோம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தை நமக்காக பிக்க கொடுத்து நம்முடைய வியாதிகளை அவர் குணமாக்கும்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம மாதத்துல ஒரு நாள் இதை பானம் பண்ணுகிறோம். இதை அநேகர் எப்படி பானம் பண்ணணும், இதை எப்படி புசிக்கணும், இதை எப்படி பானம் பண்ணணும் அறியாமலே புசிக்கிறார்கள். அல்லேலூயா. இதை பானம் பண்றதுக்கு, இது புசிக்கிறதுக்கு ஆண்டவர் சில கட்டளை இட்டு இருக்கிறார். அது எப்படி புசிக்கணும், எப்படி பானம் பண்ணணும்னு இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. 27வது வசனத்துல நான் படிக்கிறேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்ற உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. எவன் இந்த பாத்திரத்துல அபாத்திரம்னா என்ன? இல்லையா? நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்றோம்னா, ஆலயத்துக்கு நம்ம கரெக்டா வரோம். ஆண்டவர் இடத்துல நம்ம மன்றாடி, நம்ம ஜெபித்து, அன்று நாள்ல உபவாசம் இருந்து நம்ம பானம் பண்ணுகிறோம். அப்படி இருந்தும் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறார்கள் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றார். அது கீழே வசனம் நமக்கு சொல்லப்படுது தெளிவாக. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் இந்த தன்னைத்தானே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ இந்த அப்பத்தையும் இந்த ரத்தத்தையும் நம்ம புசிக்கணும், முதல்ல நம்மள சோதித்து அறியணும். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் குடிக்க, தேவனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நம்ம புசிக்கவும் குடிக்கவும் நம்ம திராணி உள்ளவர்களா இருக்கிறோமா, அதுக்கான தாளந்து நம்ம கிட்ட இருக்கா என்று முதல்ல பார்க்கணும். நம்ம நினைக்கிற ஞானஸ்தானம் எடுத்த உடனே இதை புசிக்கலாம், இதை பானம் பண்ணலாம் நினைச்சு கொள்றோம். இல்ல, இதை புசிக்கிற மனுஷன் முதல்ல நம்ம நிதானித்து அறியணும். நம்ம நியாயத்தை இருக்கணும். முதல்ல இதை பானம் பண்ணணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நமக்குள்ள அசுத்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது, நமக்குள்ள கோபங்கள் இருக்கக்கூடாது, நமக்குள்ள சாபங்கள் இருக்கக்கூடாது, மற்றவங்களை குறை சொல்லுகிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நிதானித்து அறியணும். நம்ம அதெல்லாம் நிதானித்து அறிவதில்லை. தேவன் நமக்காக ரத்த சிந்தி நம்ம மீட்டு இருக்கிறாரு, இது மாசம் நமக்கு ஊழியக்காரர் கொடுக்கிறாரு, நம்ம பானம் பண்றோம். இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அவர் ஏன் கொடுக்கிறாருன்னு நம்ம அறிஞ்சு கொள்றது இல்ல. நம்ம ஏன் அதை பானம் பண்றதுன்னு ஒரு நாள்ல தெரிஞ்சு கொள்றது இல்ல. அவங்க கொடுக்குறாங்க, நம்ம குடிக்கிறோம், அல்லையிலே நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அப்போ இதுல ஒரு விஷயம் இருக்கிறது. இதை நம்ம பானம் பண்றதுக்கு முன்பாக நம்ம நிதானித்து அறியணும், நம்மளை சோதிக்கணும். நம்ம சரியா இருக்கிறோமா, நம்ம தேவனிடத்துல கரெக்டா இருக்கிறோமா, நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா, கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த அப்பத்தையும் இந்த தேவனுடைய ரசத்தையும் நம்ம பானம் பண்ணணும். அதோட அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்ம புசிக்கணும், பானம் பண்ணணும். இல்லைன்னா அது நமக்கு கேடுகளை உண்டாக்கும். வேதம் தெளிவாக சொல்கிறது. இதை புசிக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமா இருக்கணுமா, உண்மையா. அதுக்கு அடுத்த வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. எண்ணத்தினாவது, அதாவது எண்ணத்தினாவது நம்முடைய எண்ணங்கள் பத்தி சொல்றாரு. எண்ணத்தினாவது அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாதினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். அதை நம்ம நிதானித்து அறியாததினால், அந்த ரத்தத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நிதானித்து அறியாத நம்ம பானம் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம், ஆக்கினை தீர்ப்பு அடைகிறோமா. அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு அடைகிறோம்னா நம்ம தேவனுடைய கோபத்துக்கு ஏற்ற மாதிரி உண்டாகிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, இதை பானம் பண்றதுக்கு நமக்கு சரியான தகுதி வேணும், நமக்கு பரிசுத்தம் வேணும், தேவனிடத்துல உண்மை இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க பானம் பண்ணினீங்கன்னா அதோடைய விளைவு எப்படி இருக்குன்னா, அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக இது சொல்லப்படுது. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனமும் வியாதி உள்ளவருமா இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறோமா, இதை நம்ம நிதானித்து அறிந்து பானம் பண்ணாத காரணத்தால அநேகர் பலவீனமா இருக்கிறாங்களாம், அநேகர் வியாதியில விழுந்து இருக்கிறாங்களாம், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம பானம் பண்ணும்போது, அதாவது தேவனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறோம். நல்ல விஷயம். தேவனுக்காக நம்ம அதை நினைவு கூறும்படி செய்திருக்கிறார். அதை எதை நினைவு கூறணும்னா, தேவன் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறணும். அல்லேலூயா. நமக்காக ரத்த சிந்தி மீட்டு இருக்கிறார் என்று நினைவு கூறணும். அதனாலதான் உங்களுக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்லப்படுது, தேவ வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. அவருடைய பாவத்துக்காக அவர் மரிக்கல, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து இருக்கிறார். நம்மள ரத்தம் சிந்தி, அதாவது நம்மள ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் விலையேற பெற்றதா இருக்குது. அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற நினைக்கிற நீ பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பயந்தவனா இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா இருக்கணும். இல்லனா அந்த ரத்தத்தையும் அந்த மாம்சத்தையும் நீங்க புசிக்கும் போது, பானம் பண்ணும் போது நீங்க குற்ற உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அநேகர் வியாதியில விழுந்து போகிறீர்கள், பலவீனத்துல விழுந்து போகிறீர்கள், நித்திரை அடைகிறீர்கள், மரித்து போகிறீர்கள். நம்ம மரித்து போகிறதுக்கும் நமக்குள் வியாதி வருவதற்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நம்ம புசிக்கிறதுக்கு தகுதி இல்லாத காரணத்தினாலதான். நம்ம தகுதியா இருக்கணும். தேவனுடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் நம்ம புசிக்கும் போது நம்ம தகுதியா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். உண்மையா பரிசுத்தமா இருக்கும் போது, அது புசிக்கும் போது உங்களுக்கு நித்திய ஜீவனத்துக்கு கொண்டு போகும். அப்படி இல்லைனா அசுத்தமா இருந்து அசுத்த எண்ணத்தோடு நமக்குள் பரிசுத்தம் இல்லாத அதை புசிக்கும் போது நம்ம வியாதியில கொண்டு போகுது, மரணத்துக்கு கொண்டு போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல நம்மள ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். நம்மள ரத்தம் எதற்காக சிந்தி மீட்டு இருக்கிறார் நம்ம அறிந்து கொள்ளணும். அதனாலதான் 31வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படுவோம். அப்போ நம்ம நாமே நிதானித்து அறியணும். ஆண்டவர் இதை புசிக்கும்படி நமக்காக கொடுத்திருக்கிறார். ஏன் புசிக்கும்படி கொடுத்திருக்கிறார் நம்ம அறிந்து கொள்ளணும். தேவனுடைய ரத்தம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. நம்ம தேவாலயத்துல ஜெபித்து ஒரு ஊழியக்காரர், ஆண்டவரே இந்த ரசம் ரத்தமாய் மாறுவதாக, இந்த அப்பம் மாம்சமாய் மாறுவதாக என்று ஜெபம் பண்ணி நமக்காக கொடுக்கிறாங்க. அதை கொடுக்கிற அவர்கள் கொடுக்கும் போது அதை வாங்கி புசிக்கிற நாம பரிசுத்தமா இருக்கணும். அது புசிக்கிற அந்த நேரத்துல மட்டும் நம்ம தேவனிடத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு ஜெபம் பண்ணிங்கன்னு கண்ணீர் விட்டு அழுது பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நடிச்சு நம்ம அதை புசிக்கிறோம். ஆனா அதை புசித்த பிறகு நம்ம திருப்பி பாவத்திலே விடுறோம், பாவ காரியங்களே செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்குள்ள வியாதி. அல்லேலூயா. அநேக கிறிஸ்துவருக்குள்ள, அநேக ஊழியக்காரருக்குள்ள அநேகர் பிபி அதிகமா இருக்குது, சுகர் அதிகமா இருக்குது, அநேக வியாதி வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பானம் பண்ணுகிற நீங்கள் பரிசுத்தமா இல்ல. ஆண்டவரே சொல்றார், அது பரிசுத்தமா இல்லாத பானம் பண்ணுகிறவர்கள் வியாதியில விழுவார்கள், அல்லது பலவீனத்துல கொண்டு போகும், மரணத்துக்கு கொண்டு போகும். அப்ப மரணத்துக்கு கொண்டு போகிற, பலவீனத்துக்கு கொண்டு போகிற இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம பரிசுத்தமாய் பானம் பண்ணணும். அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறியணும். தேவன் இந்த நாள்ல நமக்கு ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம பாவங்களுக்காக மரித்து இருக்கிறார். நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்ம புசிக்கும் போது ஒவ்வொரு மாதமும் நம்ம புசிக்கிறோம். இந்த நாள்ல சர்ச்சில், அநேக சர்ச்சில இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அநேக திருவிருந்து கொடுப்பாங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து கொடுப்பாங்க. நம்ம திருவிருந்து எடுத்துக்கொள்கிறோம், அதை புசிக்கிறோம், பானம் பண்ணுகிற நீங்கள் தேவனிடத்தில் நம்ம மன்றாடி, ஆண்டவரே என் பாவங்களை அறிக்கிட்டு இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று நம்ம தேவனிடத்தில் உண்மையா அறிக்கிட்டு பாவங்கள் செய்யாமல் அதை புசிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள அது ஒரு தேவ பலனா உண்டாகும். இல்லாவிட்டால் அது உங்களை மரணத்துக்கு கொண்டு போகும், வியாதிக்கு கொண்டு போகும், பலவீனத்துக்கு கொண்டு போகும். தேவனுடைய ரத்தமும் மாம்சமும் சாதாரண விஷயம் அல்ல. நம்ம புசிக்கிறோம், நல்ல விஷயம். அதை புசிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்தம் இல்லாதவங்களை புசிக்க கூடாது. அது புசித்தால் நம்மள வியாதிக்கு கொண்டு போகும். அதனாலதான் நமக்குள்ள வியாதிகள், அதனாலதான் நமக்குள்ள பலவீனங்கள். ஆண்டவர் தெளிவா சொல்றார், இந்த நாள்ல நம்மள 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்மள ரத்தம்
ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். அந்த ரத்தத்தை அவர் மரிப்பதற்கு முன்பாக சிஷ்யர்களை கொண்டு வந்து அவர்களை 12 பேரை நிக்க வைத்து அதை பானம் பண்ணும்படியும் அதை புசிக்கும்படியும் கொடுக்கிறார். இது புதிய உடன்படிக்கையா இருக்கு என்று சொல்றார். அது புதிய உடன்படிக்கை நம்ம கை கொள்ளும் போது பரிசுத்தமாய் கை கொள்ளணும், உண்மையாய் கை கொள்ளணும். இந்த நாளில நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் நமக்கு பரிந்து பேசுகிறது. நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் பிசாசு கிட்ட ஜெயம் கொள்கிறது. நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தான் என் தேவனா கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறது. பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மளை வாழ வைக்கிறது. நமக்காக பிக்கப்பட்ட மாம்சம் தான் அவரு தழும்புகளால் நம்ம குணமாகி இருக்கிறோம். அப்பேற்பட்ட மாம்சத்தையும் அப்பேற்பட்ட ரத்தத்தையும் புசிக்கிற பானம் பண்ணுகிற நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் புசிக்கும் போது பானம் பண்ணும் போது வியாதியில் விழுவீர்கள், மரணத்துக்கு ஏதுவா கொண்டு போகும். நீங்க நல்லா அறிந்து கொள்ளணும். இந்த நாள்ல தேவன் நம்மள ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நாள். இந்த நாள்ல நம்ம தேவன் நினைவு கூறும்படி சொன்னது எதை குறித்து என்று கேட்டால், அவர் சிலுவையை குறித்து, அவர் ரத்தத்தை குறித்து, அவர் மாம்சத்தை குறித்து. இந்த ரத்தம் அந்த மாம்சம் நமக்காக எதற்காக கொடுத்திருக்கார் குறித்து நீங்க நினைவு கூறும்படி என் தேவன கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை குறித்து இல்ல, அவர் திருப்பியும் உயிர் தேர்ந்து ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். சிலுவையை குறித்து, ரத்தத்தை குறித்து, மாம்சத்தை குறித்து, நமக்காக மரித்தார் அதை குறித்து. அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட ரத்தத்தை மாம்சத்தை நீங்க புசிக்கும் போது பரிசுத்தமா இருக்கணும். இந்த நாள்ல உங்களுக்கு ஆண்டவர் தெரிவிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியல, இதுக்கப்புறம் நீங்கள் அதை புசிக்கணும் என்றால், அதை பானம் பண்ணணும் என்றால் பாவங்கள் செய்யாதீங்க, பரிசுத்தமா இருங்க. தேவனிடத்துல இந்த இடத்துல அறிக்கை பண்ணுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க. இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உங்க சித்தம் இல்லாத காரியங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒருவரை தூசித்து பேச மாட்டேன், ஒருவரை தூசமான பார்வையில பார்க்க மாட்டேன், அகந்தியா நடந்து கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. நீர் என்ன கட்டளை கொடுக்கிறீரோ அதன்படி கீழ்ப்படிந்து நடந்து கொள்வாப்பா. இனிமே உங்க ரத்தத்தை புசிக்க, உங்க மாம்சத்தை பானம் பண்ண எங்களுக்கு என் தேவனா கர்த்தர் எங்களுக்கு அந்த தகுதியை கொடுங்கப்பா. நீங்க வருகை மட்டும் நாங்கள் அதை உண்மையாய் புசிக்க, பரிசுத்தமாய் புசிக்க என் தேவனை கர்த்தர் கிருபை செய்யுங்க என்று சபத்தை ஏறெடுங்க. அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் இதை புசிக்கும் போது நமக்குள்ள பலன் உண்டாகுன்றாரு. ஆனா நம்ம புசித்து கொண்டே இருக்கோம், நமக்குள்ள வியாதிகள் அதிகரித்து கொண்டே இருக்குது, நமக்குள்ள பிசாசு பிடிகள் அதிகரித்து கொண்டே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ரத்தத்தை மாம்சத்தை புசிக்கிற நாம பயம் இல்லாம அதை நிதானித்து அறியாம ஃபர்ஸ்ட் நம்ம நிதானித்து அறிந்துதான் அதை புசிக்கணுமா. வசனத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதாவது எத்தனாவது வசனம் கேட்டீங்கன்னா, அல்லேலூயா. பாருங்க எத்தனை வசனம் கேட்டீங்கன்னா 28வது வசனம், 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தையும் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, இந்த அப்பத்தையும் மாம்சத்தை புசிக்கிற நம்ம முதல்ல நம்மள சோதிக்கணும். சோதிக்காம புசிக்க கூடாது. அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா, தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, இதை கை கொள்றோமா என்று நீங்கள் முதல்ல உங்களை நிதானித்து அறிந்து கொள்ளணும். நீங்கள் நிதானித்து அறிந்துதான் இதை பானம் பண்ணணும். இந்த நாள் நமக்கு ரத்தம் சிந்தின நாள், நம்மள மீட்டெடுக்கப்பட்ட நாள். இந்த நாள்ல ஆண்டவர் வெளிப்படுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிற நீங்கள் உங்களை நிதானித்து அறிந்திருக்கிறீர்களா, உங்களை சோதித்து அறிந்திருக்கிறீர்களா, தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களிடத்தில் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்கிறீர்களா, பாவத்தில் இல்லாமல் பரிசுத்தில் நடந்து கொள்கிறீர்களா என்று ஆண்டவர் நம்ம கூடத்துல வெளிப்படுத்துகிறார். இனிமே இந்த அப்பத்தையும் மாம்சத்தை நீங்க புசிக்கும் போது கர்த்தருடைய வருகை மட்டும் நீங்க புசிக்கணும். அது புசிக்கிற அளவுக்கும் தேவனிடத்துல பரிசுத்தமா இருங்க. இல்லாது விட்டா வியாதிக்கு கொண்டு போகும், மரணத்துக்கு கொண்டு போகும், பலவீனத்துக்கு கொண்டு போகும். ஆவியானதுனால நமக்கு வெளிப்பட்டது இதுதான். ஆண்டவர் என்னோட பேசினார். அல்லேலூயா. அப்போ இந்த ரத்தம் விலையேற பெற்றதா இருக்குது, நமக்காக சிந்தி மீட்டு எடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரத்தத்துக்கு வேல்வி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்போது இந்த பிசாசு மேல அந்த ரத்தத்தை தொளிக்கிறேன்னு நீங்க வாயில அறிக்கை பண்ணும் போது பிசாசுக்கு எரிச்சல் உண்டாகும். அந்த ரத்தத்துடைய வல்லமை அப்பேற்பட்ட வல்லமை.
அல்லேலூயா. இந்த நாங்க ஜெபம் பண்ணுவது பிசாசு ஓட்டும் போது ஒரு தண்ணீரை எடுத்து அதுல வரல வைத்து ஆண்டவரே உங்க ரத்தமா மாறட்டும் என்று சொல்லி பிசாசு பிடிச்சவங்களுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கும் போது பிசாசு சொல்லும், இது ரத்தம், நாங்க குடிக்க மாட்டோம். வெறும் தண்ணீரை ஜெபம் பண்ணுவது அவ்வளவு வல்லமை உள்ள ஏசப்பா ரத்தம். அந்த ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். அப்ப நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும், தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஏதோ குடுக்குறாங்க, ஏதோ குடிக்கிறோம் நினைச்சுன்னு குடிச்சீங்கன்னா உங்களை வியாதியில கொண்டு போகும். ஆண்டவர் தெளிவா சொல்றார், முதல்ல நம்மை நானே நிதானித்து அறியணும். அல்லேலூயா. நம்மளை சோதித்து அறியணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு புரோஜனமுள்ளதா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கும் இது புரோஜனமுள்ளதா இருந்து நான் விசுவாசித்தேன். அல்லேலூயா. உங்களுக்கும் புரோஜனமுள்ளதா இருக்கும். ஆண்டவர் வார்த்தை ஒருபோதும் கீழே சும்மா விழாது. ஆவியோட வார்த்தை வல்லமை உள்ளது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோது ஒழிந்து போகாது என்று சொல்றார். அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, அவருடைய ரத்தத்துல வல்லமை இருக்கு. அந்த ரத்தத்தை இந்த நாள்ல புசிக்கிற நீங்கள், ஆண்டவர் ஓய்வு நாள்ல முதல் ஆறாவது நாள்ல புசிக்கிற நீங்கள் முதல்ல நிதானித்து அறிங்க. இது புசிக்க நம்ம தகுதியா இருக்கிறோமா என்னங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளை ஆண்டவரே உங்க துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, உடைய வார்த்தைகள் வெளிப்படும்படி இந்த அடையாளம் கொண்டு நீ பேசியதுக்காய் சோத்திரம். உடைய ரத்தத்தை குறித்தும் உடைய மாம்சத்தை குறித்தும் எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா. என் தேவனா கர்த்தர், உடைய ரத்தத்தை மாம்சத்தை நாங்க எப்படி புசிக்கணும் ஆண்டவர், பரிசுத்தமா புசிக்கணும், உண்மையாய் புசிக்கணும், தேவனுக்கு பயந்து புசிக்கணும் என்று என் தேவனா கர்த்தர் இந்த நாள்ல வெளிப்படுத்தி இருக்கிறேன்ப்பா. குற்ற குறைதா தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, எங்களை தெளிவுபடுத்துங்கப்பா. நாங்கள் உண்மையாய் உமக்கு ஜீவிக்க, எங்களுக்குள் மரணம் நேரிடாதபடி, வியாதிகள் வராதபடி, ஆண்டவரே பலவீனங்கள் வராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய மாம்சத்தையும் ரத்தத்தை புசிக்கிற ஆண்டவரே அந்த தன்மை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவரே உங்களை மன்றாடுகிறோம் ஆண்டவர். தேவனா கர்த்தர் இந்த நாள்ல எங்கள் பாவ அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவங்கள் குற்றங்கள் செய்துதான் என் தேவனா கர்த்தர் மன்னிப்பீராக. நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. பிதாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும் சகா காலமும் இயேசு கிறிஸ்து வருகையில் சமாதான ஆசீர்வாதத்தோடு எப்போது நம்மோடு தங்கி இருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமீன்.